வெல்கம் டு பெண்கள்.com. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டெர்மாக்கோ 2% கோசிக் ஆசிட் ஃபேஸ் சீரத்தோட ரிவ்யூ தான். ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாய்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்காது, கோல்டு பிடிச்சிருக்கு, ஸோ தொண்டை ரொம்ப வலிக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கோச்சிக் ஆசிட்னா என்னென்னு பார்த்துடலாம். கோச்சிக் ஆசிட் அப்படிங்கிறது உணவுப் பொருள் புளிக்கும் போது உருவாகிற இன்னொரு துணை பொருள் பேர் தான் கோச்சிக் ஆசிட். இந்த கோச்சிக் ஆசிடை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க? பழம் ரொம்ப சீக்கிரமாக பழுக்காமல் இருக்கிறதுக்காகவும், செகண்ட் சீ ஃபுட் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. தேர்டு அழகு சாதன பொருட்களையும் பயன்படுத்துகிறாங்க. இந்த கோச்சிக் ஆசிட் நம்ம ஸ்கின்ல மெலனின் உற்பத்தியை கண்ட்ரோல் பண்ணுறனால தான் ஸ்கின் கொஞ்சம் லைட்டன் ஆகுது. அதனால தான் அழகு சாதன பொருட்களை இந்த கோச்சிக் ஆசிடை யூஸ் பண்ணுறாங்க. கோச்சிக் ஆசிட்னா என்னன்னு சொல்லி பார்த்தாச்சு, அது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. இப்போ டைரெக்டாக ப்ராடக்டோட பேக்கேஜிங்கை பற்றி பார்த்துடலாம். ஸ்ட்ராங்கான டிரான்ஸ்பரண்டான கண்ணாடி பாட்டிலில் ப்ராடக்டை கொடுத்துருக்காங்க. சேஃபாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா ட்ராவல் ஃப்ரெண்ட்லியும் கூட. ஏன்னா ட்ராவல் பண்ணும்போது நானும் எடுத்துகிட்டு போயிருந்தேன். இந்த ஃபேஸ் சீரத்தை ரெகுலராக யூஸ் பண்ணும்போது டார்க் பார்ட்ஸும் பிக்மெண்டேஷனையும் க்யூர் பண்ண 2 வீக்ஸ் டைம் எடுக்கும் இந்த சீரம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1% ஆல்பா ஆர்பட்டின், கோச்சிக் ஆசிட், நியாசினமைட் இருக்கு அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சீரத்தில் சல்ஃபேட் ஃப்ரீ, பேரபன் ஃப்ரீ, மினரல் ஆயில் ஃப்ரீ அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. என்னோட ஸ்கின் டைப் சம்மர்ல நார்மல் ஸ்கின், வின்டர்ல ட்ரை ஸ்கின். எந்த ப்ராடக்ட்டுக்கு ரிவ்யூ கொடுத்தாலும் இந்த ப்ராடக்ட் இந்த ஸ்கின் டைப்காரங்களுக்கு தான் சூட்டபிள் ஆகும் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணுறேன். இருந்தாலுமே 1 டைம்க்கு 2 டைம்ஸ் நீங்கள் உங்கள் ஸ்கின்னுக்கு இது செட் ஆகுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் வாங்குங்க. என்னோட ஸ்கின்ல டார்க் பார்ட்ஸ் கிடையாது. பிம்பிள்ஸ் எப்பயாவது ரேராக தான் வரும். அதிகமான பிக்மெண்டேஷன் கிடையாது. பட் டார்க் சர்க்கிள் எனக்கு இருக்குது. சீசன் மாறும்போது எல்லாருடைய ஸ்கின் டைப்புமே கொஞ்சம் மாறும். என்னோட ஸ்கின் இப்போ கொஞ்சம் ட்ரை ஆகி கொஞ்சம் டல்னஸ் தெரிகிற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் இந்த சீரத்தை வாங்கினேன். ஏன் சொல்கிறேன்னா எனக்கு அதிகமான டார்க் பார்ட்ஸோ பிக்மெண்டேஷனோ கிடையாது. இந்த சீரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் சொல்லும்போது அதிகமாக டார்க் பார்ட்ஸும் பிக்மெண்டேஷனும் உள்ளவங்க இந்த சீரத்தை வாங்கி யூஸ் பண்ணிட்டு இது எனக்கு ஒர்க்கே ஆகலை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதனால தான் முன்னக்கூடியே நான் இதை சொல்கிறேன். நான் வாங்கியிருக்கிறது ரொம்ப சின்ன பேக், 10 ml தான். 10 ml 250 rupeesக்கு தராங்க. இதோட ஷெல்ஃப் லைன் 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய யூடியூபர்ஸ் இந்த ப்ராடக்டை ரிவ்யூ பண்ணும்போது எனக்கு ரிசல்ட் லேட்டாக தான் கிடச்சிச்சு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. ஜஸ்ட் 3 டேஸில் எனக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு. அதிகமான டார்க் பார்ட்ஸும் பிக்மெண்டேஷனும் இருக்கிறவங்களுக்கு ரிசல்ட் கொடுக்க லேட் ஆகலாம். பட் கண்டிப்பாக ரிசல்ட் கொடுக்கும். கண்டினியூவாக யூஸ் பண்ணுங்கள். இதோட ரேட்டுமே கொஞ்சம் ஜாஸ்தி தான். பட் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு சிவியரான பிக்மெண்டேஷனோ இல்லை டார்க் பார்ட்ஸோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, மார்னிங் அண்ட் நைட்டு. நான் எப்போவுமே மார்னிங் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நைட் டைம் யூஸ் பண்ணது கிடையாது. ஒரு நாளைக்கு 1 டைம் தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அப்படி யூஸ் பண்ணும்போதே எனக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் கிடச்சிச்சு. ஃபேஸில் ஒரு க்ளோ கண்டிப்பாக தெரியுது. ஃபேஸுமே கொஞ்சம் லைட்டன் ஆயிருக்கு. டார்க் சர்க்கிளுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுது. இந்த சீரம் வாட்ரியாக தான் இருக்கும், ஸ்டிக்கியாகவே இருக்காது. ஸோ ஆயில் ஸ்கின்காரங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம். வெரி சென்சிட்டிவ் ஸ்கின்காரங்க கண்டிப்பாக இந்த சீரத்தை யூஸ் பண்ண வேண்டாம். உங்களுக்கு யூஸ் பண்ணணும் போல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். இல்லைனா 1% கோச்சிக் ஆசிட் சீரம் இருந்தால் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். 2% உள்ளதுவே போதுமானது. 5% உள்ளதெல்லாம் கண்டிப்பாக வாங்காதீங்க. அது 5% கோச்சிக் ஆசிடை யூஸ் பண்ணும்போது சைட் எஃபெக்ட் நிறையாவே வரும். ஸ்கின் ஏரியும், வீங்கிரும், அரிப்பு வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த சீரத்தில் ஃப்ராக்ரன்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலை. ஆனால் ஒரு மைல்டான ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் எனக்கு ஆனியன் ஸ்மெல் மாதிரி தோணும். பட் எக்ஸாக்டாக ஆனியன் ஸ்மெல் மாதிரியும் இருக்காது. அந்த ஸ்மெல் ரொம்ப நேரமும் இருக்காது. அப்ளை பண்ணும்போது மட்டும்தான் இருக்கும், அதுக்கடுத்து இருக்காது. இந்த சீரம் ரொம்ப ஆக்சிடைஸ் ஆகக்கூடியது. ஸோ பார்த்து யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் கலர் எதுவும் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா யூஸ் பண்ணாதீங்க. அலர்ஜி ஏதாவது வந்துட போகுது. இதை விட பெரிய பேக்லாம் வாங்கினீங்கன்னா டார்க்கான பிளேஸ் அப்படி இல்லைன்னா கூலிங்கான இடத்துல வச்சு இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுங்கள். எல்லா பாயிண்ட்ஸையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஏதாவது விட்டுருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லைனா இன்னொரு வீடியோவாக கூட போடுறேன். பர்சனலாக எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அமௌண்ட் மட்டும்தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. மற்றபடி எல்லாமே இந்த ப்ராடக்ட் ஆல் குட். இந்த சீரத்தை யூஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் போடாமல் மறந்துடாதீங்க. அப்புறம் ஸ்கின் லைட்டனிங் மெயின்டைன் ஆகாது. ஸோ சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக போடுங்க. அப்படின்னா தான் உங்கள் ஸ்கின் லைட்டனிங் ஆனது மெயின்டைன் ஆகும். இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது ப்ராடக்டோட ரிவ்யூ வேணும்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்லேயும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.